السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. صدق الله العلي العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ما أطيبك من بلد وأحبك إلي ولولا أن قومي أخرجوني منك ما سكنت غيرك. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று இந்தியாவினுடைய 79வது சுதந்திர தினத்தை இந்திய தேசம் முழுக்க பெருமையோடும் சந்தோஷத்தோடும் கம்பீரத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய வேளையில் ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைப்பதற்கு எப்படிப்பட்ட உயிர் பலிகளிலிருந்து, கடுமையான சவால்களிலிருந்து எப்பேற்பட்ட தியாகங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை கண்டிப்பாக நம்மில் யாரும் அறிந்திராமல் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய தியாகத்தை நினைவுபடுத்தக்கூடிய இந்த சுதந்திர தினம் பொதுவாகவே ஒரு வரலாறு என்பது பல உண்மைகளுடைய, பல நிஜத்தினுடைய கடந்த காலங்கள் தான் வரலாறு என்பது. சில கதைகளை படித்திருக்கலாம், கதைகளில் உண்மையும் இருக்கும், கற்பனைகளும் இருக்கும். இதிகாசங்கள் இதுபோன்ற விஷயங்களில் கதைகள், கற்பனைகள் எல்லாம் உண்டு. ஆனால் வரலாறு என்பது அவைகளிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு வேறுபட்டு கடந்த காலத்தினுடைய நிஜங்களை, உண்மைகளை தாங்கியதற்கு பேர்தான் வரலாறு என்பதாகும். எனவேதான் அல் குர்ஆன் உண்மைக்கு புறம்பாக அல்லது மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசித்தராது அல் குர்ஆன் ஷரீஃப். அல் குர்ஆனுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான தன்மைகளை குறித்து, அல்லாஹ்வை குறித்து, ஒரு இஸ்லாமியனுடைய பண்பியல்களை குறித்து, வாழ்வியல்களை குறித்து, பின்வரக்கூடிய அதிசயமான அல்லது அழிவிற்குண்டான காரணங்களை குறித்து, சமூகத்தினுடைய
முன்னேற்றத்திற்குண்டான காரணிகளை குறித்து இப்படியெல்லாம் அல் குர்ஆன் பல்வேறு விஷயங்களை பேசித்தரக்கூடிய அல் குர்ஆன், அந்த அல் குர்ஆனில் ஒரு பகுதி உண்டு வரலாறு இருக்கன. அந்த அல் குர்ஆனில் ஒரு பகுதி உண்டு வரலாற்று இருக்கன. நாம் திருமறையை ஓதுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தங்களை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிய வரும், அல் குர்ஆன் குகைவாசிகள் என்னும் வரலாறை தாங்கி இருக்கின்றது. அல் குர்ஆன் இதற்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை தாங்கி நிற்கின்றது. அல் குர்ஆன் குர்ஆனிலேயே அழகிய சூரா என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அடைமொழியிடப்பட்ட சூரத் யூசுப், நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அன்னவர்களை குறித்துண்டான குடும்பத்தின் வரலாறுகளை தாங்கி நிற்கின்றது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அல்லாஹ் திருமறையில் இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் எடுத்துச் சொல்வான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வரலாறுகளில், கடந்த கால வரலாறுகளில் வருங்காலத்து மக்களுக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு, சான்றுகள் உண்டு. கடந்த கால வரலாறுகள் மூலமாக நிகழ்காலத்திற்கும் வருங்கால மக்களுக்கும் அதில் நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் சான்றுகளும் உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உபதேசம். அந்த அடிப்படையில் வரலாறுகள், அதிலும் குறிப்பாக நம் சுதந்திர தேசத்தினுடைய வரலாறுகள் கண்டிப்பாக நம்மில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் அவசியமான ஒன்று. உண்மையிலேயே விந்தையான ஒரு உலகம். சுதந்திர தினமோ குடியரசு தினமோ எந்த செங்கோட்டையின் மீது ஏறி நின்று விண் உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மூவர்ண கொடிகள் உயர்த்தி கட்டப்பட்டு எல்லோராலும் மரியாதை செலுத்தப்படுகின்றதோ அந்த செங்கோட்டையாகட்டும், இந்தியாவுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய, தலைமை நகரமாக இருக்கக்கூடிய டெல்லியை சுற்றிலும் இருக்கக்கூடிய நிறைய வரலாற்று சின்னங்கள், குத்துபு மினாரில் இருந்து நிறைய வரலாற்று சின்னங்கள் இஸ்லாமியருடைய பெயர் தாங்கி நிற்கக்கூடிய இன்றைய சூழலிலேயே என் வரலாற்று மதிப்புமிக்க கொடியேற்றப்படக்கூடிய இந்த செங்கோட்டையே இஸ்லாமியரின் பெயர் தாங்கி நிற்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலேயே சுதந்திரத்தை குறித்து நாம் பெருமைப்படுகின்றோம். சுதந்திரத்தை அடைந்த பெருமைகளை சிலாகித்து நாம் பேசுகின்றோம். ஆனால் அதே வேளையில் அந்த சுதந்திரத்திற்காக இரத்தங்கள் சிந்திய, இரத்தங்கள் உதிர்த்த ஒரு சமுதாயத்தை முற்றிலுமாக வேரிலிருந்து ஆடைய வரலாறு மறக்கடிக்கப்படுகின்றது, இன்னும் சொல்ல போனால் அழிக்கப்படுகின்றது. இது உண்மையிலேயே எவ்வளவு தூரங்கள் கை செய்தத்திற்குண்டான, எவ்வளவு தூரங்கள் மனம் விரும்பக்கூடிய ஒரு வேதனைக்குண்டான ஒரு விஷயம் என்பதை சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு யார் யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக தன் உடைமைகளிலிருந்து, தன் சொத்துக்களிலிருந்து தன் உயிரையே கொடுத்தார்களோ அப்பேற்பட்ட அந்த சமுதாயம் இன்றைய சுதந்திரத்திற்குண்டான முன்னெடுப்பில் பின்தங்கி இருக்கின்றது, வேடிக்கை பார்க்கின்றது, அல்லது இன்னும் சொல்ல போனால் அப்புறப்படுத்த பார்க்கின்றார்கள். ஆனால் அன்று வேடிக்கை மட்டுமே பார்த்த ஒரு சமுதாயம் இன்று தன்னை தியாகிகளாக, சுதந்திரத்தை முன்னெடுக்கக்கூடிய தியாகிகளுடைய வரலாறுகளில் தன்னை இணைத்துக் கொள்ள நினைப்பது உண்மையிலேயே அசிங்கத்திலும் அசிங்கம். வரலாற்று ஆய்வாளர் நமக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். குஷ்வந்த் சிங் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள்,
சுதந்திரத்திற்குண்டான வரலாறு என்பது உண்மையிலேயே சிறைக்கு சென்றவர்களிலும் உயிர் தியாகம் செய்தவர்களிலும் முஸ்லிம்கள் அன்று இருந்த விகிதாச்சாரத்தை விட அதிகமாக பங்கெடுத்துக் கொண்டார்கள். சுதந்திரத்தினுடைய இரத்தம் சிந்திய வரலாறுகளில் முஸ்லிம்களுக்கு தனி இடம் உண்டு என்பதை குஷ்வந்த் சிங் அவர்கள் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி என்கின்ற பத்திரிகைக்கு 20/12/75 அன்றே ஒரு மிகப்பெரிய வெளிப்படை வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அன்று சுதந்திரத்தை கண்டவர்கள், சுதந்திரத்தில் பங்களிப்பாற்றியவர்கள், அவர்களுக்கு தெரியும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்பேற்பட்ட கொண்டாடப்பட வேண்டிய சமுதாயம், இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்பேற்பட்ட ஒரு முன்னுரிமை தரப்பட வேண்டிய சமுதாயம் என்பது அன்று வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்று வரலாறை முழுக்க முழுக்க மறைக்கவும் மறக்கடிக்கப்படவும் செய்யப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நாம் யோசிச்சு பார்ப்போம். நம் வரை அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ஒரு இஸ்லாமிய சுதந்திர தியாகியுடைய வரலாறை அல்லது ஒரு பெயரை சொல்ல சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம் தலைமுறைகள் வரை ஒரு பெயரையாவது உச்சரிக்க முடியும். ஆனால் நிகழ்கால சவால், இன்று படிக்கக்கூடிய பள்ளி பருவத்தினுடைய மாணவர்கள் யாரிடத்திலாவது சுதந்திர போராட்ட தியாகி ஒரு முஸ்லிமுடைய பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டு பார்த்தால் கண்டிப்பாக ஒரு மாணவருக்கும் சுதந்திர போராட்ட வரலாறு கொஞ்சம் தெரிந்திருக்கலாம். அந்த வரலாறில் சிலர்களுடைய தியாகங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமிய தியாகியுடைய பெயரை சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டால் அப்படி ஒரு பகுதி உண்டா என்ற கேள்விதான் இன்னைக்கு முன்னால் நிற்கும். அப்படி ஒரு வீரர் இருக்கிறாரா, இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்கின்றதா என்ற கேள்விதான் நிஜத்தில் நிற்குமே தவிர கண்டிப்பாக இன்று பயிலக்கூடிய ஒரு மாணவருக்கு கூட சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகி என்கின்ற அளவில் ஒரு பெயரை கூட, ஒரு இஸ்லாமிய பெயரை கூட சொல்ல முடியாது. அதுதான் நிஜம். காரணம், அவ்வளவு தூரங்கள் மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு இஸ்லாமிய போராளிகள், இஸ்லாமிய தியாகிகள் சுதந்திரத்தின் வரலாறுகளிலிருந்து அவர்கள் பெயர்கள் முழுக்க முழுக்க திட்டமிட்டே நீக்கப்படுகின்றது, மறைக்கடிக்கப்படுகின்றது. இன்னைக்கு பொதுவா சுதந்திரம் என்ற பெயரை கேட்டாலே, இந்திய சுதந்திரம் என்ற பெயரை சொன்னாலே தேசப்பிதா காந்தியடியுடைய பெயரை யாருக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது. அவரை தவிர்த்து விட்டு இன்றைய வரலாறும் கிடையாது. நாம் யாரை தேசப்பிதா என்று வர்ணிக்கின்றோமோ அந்த காந்தியடிகள் சொல்லித் தருவார். சுதந்திர போராட்டத்திற்குண்டான ஆரம்ப காலகட்டத்தில் என்னோடு மிக நெருக்கமாக உடன் இருந்தவர்கள், என்னுடைய போராட்டத்தினுடைய எல்லா முனைப்பிலும் என்னோடு இருந்து என்னை ஊக்கப்படுத்தியவர்கள் ஆதம், ஜவேர் என்கின்ற இரு இஸ்லாமிய சகோதரர்கள். சுதந்திரத்திற்குண்டான போராட்டத்தின் ஆரம்ப காலகட்டங்களில் மற்றவர்கள் என்னோடு இருந்தார்களோ இல்லையோ, என்னோடு எல்லா நிலைகளிலும் உடன் இருந்தவர்கள் ஆதம், ஜவீர் என்ற இஸ்லாமியர்கள். அவர் வெறுமனே சொல்லவில்லை, வரலாறு தெரிவா அவர் சொல்ல மட்டுமில்லை, அவருடைய சுயசரிதையாகிய சத்திய சோதனை என்கிற நூலில் பதிவு செய்திருக்கிறார். ஆதம், ஜவேரி வெறுமனே என்னோடு உடன் பயணித்தவர்கள் அல்ல. இது சுதந்திர வேட்கைக்காக கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்திலேயே 150 கோடி சொத்துக்களை இழந்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள். யோசிச்சு பாருங்க. ஒரு சில ஆயிரங்களை, ஒரு சில லட்சங்களை கொடுத்தவர்கள் வரலாற்றில் பக்கங்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் தேசப்பிதா என்று அழைக்கக்கூடிய அன்றைய காந்தியடிகளோடு கிட்டத்தட்ட அன்றைக்கு 150 கோடி மதிப்பீடான சொத்துக்களை கொடுத்தவர்கள், இழந்தவர்கள் இன்னைக்கு பெயர் அளவில் கூட உச்சரிக்கப்படுவதற்கு தயாராக இல்லை.
இன்றைய பள்ளிக்கூட பிள்ளைகள் கப்பலோட்டிய தமிழன் வஉசி மிக இலகுவாக சொல்வார்கள். வஉசியை மிக இலகுவாக சொல்லுவாங்க, உலகம் மறக்காது. ஆனால் அந்த வஉசியை உருவாக்கி தந்தவர்கள் முதலாக இந்தியா தனக்கு சொந்தமான ஒரு கப்பலை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக பயணப்பட்டு வணிகத்தை பெருக்க வேண்டும், அதன் மூலமாக லாபத்தை அடைய வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்குண்டான உதவி தேடுதலை துவங்கிய பொழுது ஹாஜி முகமது இராவுத்தர் கிட்டத்தட்ட 80,000 பங்குகள் 8,000 பங்குகள் 2 லட்சங்களை தானாக முன்வந்து கொடுத்தவர். கப்பலோட்டி தமிழ் ஈஸியா சொல்லிடுறோம். அவர் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர், பின்னால் இருந்தவர் ஹாஜி முகமது இராவுத்தர். அது மட்டுமல்ல, 1906ஆம் ஆண்டு சுதேசி ஸ்டீம் நெகிகேஷம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி தூத்துக்குடியில் தான் கப்பல் வாங்கப்படுது. அந்த அமைப்பினுடைய செயலாளரை இவர்தான். அந்த அமைப்பினுடைய செயலாளரை ஹாஜி முகமது இராவுத்தர் தான். ஆனால் ஒரு அமைப்பின் செயலாளர், அவர் கொடுத்த நன்கடை, இதெல்லாம் வரலாறுகள் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு கப்பலோட்டிய தமிழ் வஉசி. எவ்வளவு தூரங்கள் மிக தெளிவான திட்டமிடலோடு இஸ்லாமியருடைய பெயர் என்பது கூட சுதந்திரத்திற்குண்டான வேட்கையில் பங்கெடுத்ததாக இருக்கக்கூடாது என்பதை கருதி மிக தெளிவான திட்டமிடலோடு 28 ஆண்டுகளை நிறைவு செய்து 29வது சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு பெருமையா நிற்கிறாங்க. வரலாறுகளை புரட்டி பார்த்தால் குஷ்வந்த் சிங் சொல்வது போல இஸ்லாமிய சமுதாயம் அன்று தான் இருந்த சதவிகிதத்தை விட அதிகமாகவே உயிர் பலிகளை கொடுத்தவர்கள் வரலாறு நெடுகிலும். சான்றுகள் ஆதாரங்கள் பேசினால் நிறைய பேசலாம். அந்த வரலாறுகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகின்றது, மறைக்கப்படுகின்றது, அதற்கும் நிறைய சான்றுகள் நம்மால் சொல்ல முடியும். வரலாறுகள்ல இன்றளவும் பாசிசவாதிகளுக்கு ஒருவரின் பெயரை உச்சரித்தால் குலை நடுங்கும், எரிச்சல் வரும். இன்றளவும் மாவீரன் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரின் தந்தை ஹைதர் அலி ரஹமத்துல்லாஹி அலைஹி இன்றளவும் கூட அவர்கள் பெயர்களை சொல்வது கூட எரிச்சலை ஏற்படுத்தும். அவர்களுக்கு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அளவு வேறு யாரேனும் பாடுபட்டிருப்பார்களா? உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய கேள்வி. தந்தையின் வரலாறிலிருந்து துவங்கி தனையின் வரலாறு முற்றுப்பெற வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு ஜும்மா மேடை அல்ல, பல மேடைகள் வேண்டும். மாவீரன் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடையாளப்படுத்துவதற்கு ஒரு சில அடையாளங்கள் மாத்திரம். இந்தியாவுடைய பாரதத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்வார்கள், ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக பெரும் சவாலாக இருந்தவர்கள் திப்புவும் அவரின் தந்தை ஹைதர் அலியும். எந்த அளவிற்கு என்று சொன்னால் கடுமையான தோல்வியின் மூலம் வேதனை மிக்க அனுபவத்தை அந்த ஆங்கிலேயனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் படையும் முன்னெடுக்கின்றார்களோ எல்லா போரிலும் தோல்வியை கண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய சமுதாயம் இவனை எப்படிதான் வெற்றி கொள்ள முடியும் என்று யோசிப்பதிலேயே காலங்களை கடத்த வைத்தார்கள். அப்பேற்பட்ட மாவீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தந்தையும் மகனும். இது நேருவின் வார்த்தை. ஆங்கிலேயின் வார்த்தை கேட்டு பார்த்தால் இன்னும் அழகாக இருக்கும். திப்பு ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து ஆங்கிலேயன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆங்கிலேய ஜெனரல் ஹாரிஸ் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இன்று முதல் இந்தியா நமக்கானது.
இன்று முதல் இந்தியா நமக்கானது எப்ப சொன்னாங்க? மாவீரன் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணித்த அன்று தினத்தில் ஹாரிஸ் சொன்னான், ஆங்கிலேய படை தளபதி சொன்னான், இன்று முதல் இந்தியா நமக்கானது. என்ன சொல்ல வர்றான்? திப்பு இருக்கும் வரை இந்தியாவை நெருங்க கூட முடியாது, இந்தியாவை சீண்டி கூட பார்க்க முடியாது. திப்பு இல்லை, இனி இந்தியா நமக்கானது. யோசித்துக் கொள்ளலாம், ஒரு எதிரியின் வார்த்தை. திப்பு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வீர முழக்கங்களும் அவர் போரிடக்கூடிய முறைகளும், எத்தனை முறைகள் எதிர்த்து வந்தாலும் வீழ்த்தக்கூடிய வழிமுறைகளும் எதிரிக்கு அவ்வளவு தூரம் பயத்தை கொடுத்தது. இறந்த அன்னைக்கு சொன்னா இனி இந்தியாவை ஈஸியா வென்றிட முடியும். திப்பு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது லண்டனிலிருந்து வரக்கூடிய பத்திரிகை திப்பு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை குறித்து எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? கிழக்கித்திய கம்பெனியின் குலை நடுக்கம். திப்பு இருக்கும் வரை இங்கிலாந்து வரக்கூடிய பத்திரிகைகள் எழுதிய முகப்பு பக்கம் கிழக்கித்திய கம்பெனிகளின் குலை நடுக்கம் மாவீரன் திப்புவை கண்டு. ஆக நம் இனத்தை சார்ந்தவர்களை நாம் சொல்வது வேறு, ஆனால் ஒரு எதிராளி எதிரியின் தரப்பிலிருந்து ஒரு வீரரை குறித்து சிலாகித்து பேசுகின்றான் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு உண்மையிலேயே அளவுகள் கிடையாது. அப்பேற்பட்ட மிகப்பெரிய வீர சொரிவுக்கு சொந்தக்காரர்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கடந்த காலங்களில் ஒரு வருடங்களுக்கு முன்பாக அந்த திப்பியுடைய கல்லறை மைசூர் கோட்டையில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், பாசிசவாதிகள் சங்கிகள் எல்லாம் மிகப்பெரிய குரல் கொடுத்தார்கள். காரணம், அவர்களுடைய வரலாறு உண்மையிலேயே இன்றளவும் வயிற்றெழுத்தலை தரக்கூடிய வரலாறு பாசிசவாதிகளுக்கு. அவர் இருப்பது ஒரு அடையாளம். ஒரு இஸ்லாமியன் வாழ்ந்தான், ஒரு இஸ்லாமியன் போரிட்டான், ஒரு இஸ்லாமியன் இந்திய தேசத்தை வளமிக்கதாக மாற்றினான் என்பதற்குண்டான வரலாறு அந்த சமாதி. அந்த வயிற்றெழுத்தல் தாங்க முடியவில்லை, எனவே அதை எடுக்க வேண்டும். இந்த திப்புவுடைய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவருடைய வரலாறுகளில் எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திர போராளி, எதிராளியே மூக்கில் மேல் விரல வைத்த பாராட்டி ஒரு வீர வரலாறு. ஆனால் அந்த திப்பு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு ஒரிசாவுடைய முன்னாள் கவர்னராக இருந்தவர் B.N. பாண்டே அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நூலை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த நூலுக்கு தலைப்பு இஸ்லாமும் இந்திய கலாச்சாரமும். இன்னைக்கு அப்படித்தான் பார்க்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஏதோ வேற்று கிரக வாசிகள் போன்று, ஏதோ அரபு தேசத்திலிருந்து நேரடியாக வந்தவர்களை போன்று, இந்த மண்ணுக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத போன்ற ஒரு அலர்ஜியை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. B.N. பாண்டே இஸ்லாமும் இந்திய கலாச்சாரம் என்கின்ற ஒரு அடிப்படை நூலை, இஸ்லாமியர்களை குறித்து புரிவதற்குண்டான ஒரு அடிப்படை நூலை தருவதற்காக ஒரு ஆராய்ச்சியில் இறங்கி நூலை எழுதினாங்க. இந்த ஆராய்ச்சிக்காக பல்வேறு மாநிலங்கள் போறாரு, பல்வேறு ரிசர்ச் சென்டர் போறாரு, எல்லா இடத்துலையும் ஆராய்ச்சி செய்கிறார். அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது 1982 அலகாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டருக்கு போறாங்க. அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறித்துண்டான வரலாற்று ஆய்வுகளை திரட்டி கொண்டு வர்றார். அது ஒரு விஷயத்தை படிக்கிறார், ரொம்ப அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? அதுல ஒரு எழுதியிருக்கக்கூடிய நூல் யாரு சொன்னா, ஹரிபிரசாத் சாஸ்திரி என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அந்த நூலில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, 3000 பிராமணர்களை திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாத்திற்கு மதம் மாற வேண்டும் என்று வற்புறுத்தினார். அதனால் அந்த 3000 பிராமணர்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று அந்த நூலில் எழுதியிருக்கிறார். இந்த ஹரிபிரசாத் சாஸ்திரி அல்லாமா திப்பு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய இட்டுக்கட்டை,
3000 பிராமணர்களை இஸ்லாமிய மதத்திற்கு மாறச் சொல்லி வற்புறுத்தினார். எனவே அந்த 3000 பிராமணர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த நூலில் எழுதியிருக்கு. இதை இந்த படித்தவுடன் B.N. பாண்டே அவர்கள், அந்த நூலினுடைய ஆசிரியர், ஹரிபிரசாதை தொடர்பு கொள்ள எவ்வளவு முயற்சிக்கிறார், முயற்சி செய்ய முடியல, அவரை தொடர்பு கொள்ள முடியல. இறுதியாக அவருடைய முகவரியை பெற்று பல கடிதங்கள் இதுபோன்று இஸ்லாமியர்கள் மீது நீங்கள் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரீதியில இதுபோன்று நீங்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறீங்க, இதற்குண்டான மூல ஆதாரம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்பதை நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் சொல்லி எழுதுகிறார். இறுதியாக பல கடிதங்களுக்கு பிறகு ஒரு கடிதத்துக்கு அவர் ஹரிபிரசாத் பதில் எழுதுகிறாரு. நான் இந்த வரலாற்று உண்மையை மைசூர் கெசட்டில் இருந்து பார்த்தேன், படித்தேன்னு சொல்லி எழுதுகிறார். இவர் விடல, மைசூர்ல தனக்கு தெரிஞ்ச மைசூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சர் பிஜேந்திர நாத் அப்படிங்கிற துணைவேந்தருக்கு இந்த கடிதத்தை எழுப்புறாரு. இது போன்ற ஹரிபிரசாத் இப்படி ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாரு, நான் மூல ஆதாரத்தை கேட்டேன், அது மைசூருடைய கெசட்ல இருக்க சொல்லியிருக்காரு, நீங்க எனக்கு அது உண்மையை வாங்கித்தாங்க. உடனே அந்த துணைவேந்தர் அன்று பொறுப்பில் இருந்த ஹண்டையா என்கிற மனிதருக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சு இது போன்ற ஒரு விஷயம் நடந்ததாக உங்களுடைய கெசட்ல இருக்குதான்னு சொல்லி கேட்கிறான். மைசூர் கெசட்ல இருக்குதான். அவர் நன்கு தேடி பார்த்து விட்டு திரும்ப கடிதத்தை அனுப்பி வைக்கிறாரு. அது போன்று ஒரு வரலாறு நடந்ததாக எங்களுடைய கெசட்ல எங்கேயுமே இல்லை. இது போன்ற ஒரு வரலாறு நடந்ததாக எங்களுடைய கெசட்டில் எங்கேயுமே பதிவு செய்யப்படல. ஆக நாம் வாழ்ந்தும் இந்த நூற்றாண்டிலேயே மறைந்த ஒரு தியாகியை அவரை அசிங்கப்படுத்துவதற்கு, அவரின் வரலாறை கலங்கப்படுத்துவதற்கு இன்றைய பாசிசவாதிகள் எவ்வளவு தூரங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அதில் எவ்வளவு தூரங்கள் வெற்றியும் பெறுகின்றார்கள் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த சுதந்திரத்திற்குண்டான நேற்றைய அழைப்பில் நம் தமிழ்நாட்டினுடைய வெட்கக்கெட்ட கவர்னர் உயர் நீதிமன்றம் காரி துப்பிய பிறகும் அதே காழ்ப்புணர்ச்சியோடு பயணிக்கக்கூடிய கவர்னர் எழுதியிருக்கிறார், சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம்கள் பல ஆயிரம் குழந்தைகளை கொண்டு குவித்தார்கள். இன்னைக்கு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் வாழும் இந்த இன்றைய காலகட்டம் சுதந்திரத்திற்கு நெருக்கமான இன்றைய தலைமுறைகள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே சுதந்திரத்தின் பங்கெடுப்பிலிருந்து மிக தெளிவாக இஸ்லாமியரின் பெயர்கள் மறைக்கப்படுகின்றது, ஓரங்கட்டப்படுகின்றது. இது முழுக்க உண்மை. 89 சுதந்திரம் கொண்டாடுகிறோம், 79 கொண்டாடுகிறோம். இன்னைக்கு அடுத்த ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்க. இதுவரை சுதந்திர பங்களிப்பில் இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கின்ற அளவில் வரலாற்றை திரும்பி மாத்திக்கிட்டே வந்தாங்க. அடுத்த ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. இனி வருங்காலம் மத்திய அரசுடைய பாடத்திட்டத்தில் முகலாய மன்னர்கள் 800 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்ட முகலாய மன்னர்கள், சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த மன்னர்கள், அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது போன்ற மன்னர்கள் சுதந்திரத்திற்கு முரணாக பாடுபட்டாரே தவிர சுதந்திரத்திற்கு பாடுபடவில்லை என்கின்ற வரலாறை பாட புத்தகத்தில் இயற்றப்பட்டு அது பள்ளி குழந்தைகளுக்கு பாடமாக இயற்றப்பட இருக்கின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாறு நாம் வாழ்ந்ததற்குண்டான, நம் முன்னோர்கள் வாழ்ந்ததற்குண்டான சான்றுகள் அவைகள். அந்த வரலாறுகள் இல்லை என்கின்ற பொழுது கண்டிப்பாக வாயில் மிண்டு மிழுங்கிய எச்சங்களை விட கேவலமாக பார்க்கப்படுவோம். அதுதான் காலத்தின் நிஜங்கள். அல்ஹம்துலில்லாஹ், சமுதாய மக்களுடைய உள்ளங்களில் மனங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மாற்றங்கள் போதாது. சுதந்திரத்தினுடைய வேட்கைகளை குறித்து நம் பிள்ளைகளுக்கும், நம் பிள்ளைகளை கடந்து சமுதாய அரங்களை தாண்டி பொது அரங்கில் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் யார், நாங்கள் இந்த தேசத்திற்கு அந்நியப்பட்டவர்கள் அல்ல என்பதை பொது அரங்கில் சமர்ப்பிக்கக்கூடிய ரீதியில் அல்ஹம்துலில்லாஹ்
நிறைய இஸ்லாமிய சுதந்திர வரலாறுகள் புத்தகத்தில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு புத்தகத்தை படிக்கக்கூடிய நபர்கள் குறைந்து விட்டோம். புத்தகத்தை படிக்கக்கூடிய நபர்கள் குறைவு. எனவே சுதந்திர வரலாறுகள் இஸ்லாமியர்களை கடந்து பொதுமக்களும் பயன்படக்கூடிய ரீதியில், பொதுமக்களும் பங்களிப்பை பெறக்கூடிய ரீதியில் திறந்த வழிகள் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக நம் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தின் வரலாறுகள் நமது முன்னோர்களை குறித்து சொல்லித்தரப்பட வேண்டும். இல்லையெனில் 79 தொட்டிருக்கக்கூடிய நாம் 100 தொடுகின்ற பொழுது நமக்கும் இந்த தேசத்திற்கும் அந்நியப்பட்டு நிற்போம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த சுதந்திரத்திற்காக நமது முன்னோர்கள் பாடுபட்டார்களோ, உதிரம் சிந்தினார்களோ, இன்ஷா அல்லாஹ் அது கியாமத் வரை இந்த தேசத்தில் அவனுடைய மனங்கள் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த காற்றை இன்ஷா அல்லாஹ் நம்மை கடந்து நமது சந்ததிகளும் சுவாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மண்ணிற்கும் நமக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.